பிரிந்திருக்கிறவங்க அதிமுக ஒன்றிணைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுக இணைய வாய்ப்பு இல்லைன்னு பேசப்படுது. இல்லை அவர்கிட்ட கேட்கணும். இல்லை, ஐயா குரல் கொடுத்திருந்தாலும் அந்த செங்கோட்டையன் அவர்கள் அதற்கு வழிமொழிந்து அந்த கட்சியிலிருந்து அவர் ஒரு எதிர்ப்பு குரலை தெரிவித்து எல்லாமே செஞ்சிருக்காரு. அப்படி இருந்தவர் ஒருங்கிணைக்கிறத விட்டுட்டு ஒரு தாவேக்காவில் ஐக்கியமானதை எப்படி பாக்குறீங்க? அவர் இப்பொழுது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இல்லை. சொல்லுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக உரிமை மீட்பு குழுவுக்கு ஒரு 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது கடந்த வாரங்களில் தவறான செய்தி. இந்த செய்தியை யாரும் நம்ப வேண்டாம் என்று சமீபத்தில் நடந்த எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்தில் பிரகடனம் செய்திருக்கிறோம். தவறான செய்தி. அந்த தவறான செய்தியை ஒளிபரப்பிய தொலைக்காட்சியுடன் நாங்கள் கண்டனமும் தெரிவித்திருக்கிறோம். மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக உரிமை மீட்பு கழகம் நீங்க யாராவது கேளுங்க, அவரே கேட்க சொல்லுங்க. மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக உரிமை மீட்பு கழகம் இணைவதற்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துவிட்டோம். வெளியில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் அழைத்தார்கள். சென்று தமிழகத்தினுடைய அரசியல் களத்தினுடைய நிலவரங்களை தெரிவித்து வந்தார்கள். சொல்லுங்க. கூட்டணிகள் எந்த அளவுக்கு தேர்தல் நேரங்கள் நெருங்கி வருது. அதிமுக விருப்பம் எங்களை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் பிரிந்து கிடக்கின்ற சக்தி எல்லாம் ஒன்று சேர வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்குகின்ற பொழுது கழகத்தினுடைய சட்ட விதியை உருவாக்கினார்கள். அந்த சட்ட விதியின்படிதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கிட்டத்தட்ட அவர் இருந்த காலம் வரை நடைமுறைப்படுத்தினார்கள். புரட்சித் தலைவர்களுடைய மறைவுக்கு பின்னால் மாண்புமிகு அம்மா கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று 30 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பேற்று இந்த இயக்கத்திற்கு வந்த அனைத்து சோதனைகளையும் வேதனைகளையும் தாங்கி இந்த இயக்கத்தை ஒரு வலிமையான இயக்கமாக வளர்த்தெடுத்தார்கள். மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரும் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவும் வளர்த்தெடுத்த இந்த இயக்கம் சிதறுண்டு போகக்கூடாது. கழக சட்ட விதியை கேள்விக்குறியாக்கியிருக்கிறார்கள். என்ன கேள்விக்குறியாக்கியிருக்கிறார்கள்? முதலில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட விதி கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் தங்களுடைய வாக்குரிமையை அளித்து தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் கழகத்தினுடைய சட்ட விதி. அந்த சட்ட விதி இன்றைக்கு சின்னபண்டமாக்கப்பட்டிருக்கிறது. யார் வேண்டுமானாலும் கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர் யார் வேண்டுமானாலும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக போட்டியிடலாம் என்ற கழக சட்ட விதி இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. 10 மாவட்ட கழக செயலாளர்கள் முன்மொழி வேண்டுமா, 10 மாவட்ட கழக செயலாளர்கள் வழிமொழிய வேண்டுமா, 5 வருடம் அவர் போட்டியிடுகின்ற தலைமை கழகத்தின் நிர்வாகியாக இருக்க வேண்டுமா? இது இந்த விதியை திருத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள்.